ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நான் நல்லா இருக்கேங்க. மல்லிகை செடியில் அதிக பூ பூக்கணும் எல்லாருக்குமே ஆசையாக தாங்க இருக்கும். அப்படி நிறைய பூ பூக்கணும்னா அதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செடி வைக்கும்போது கண்டிப்பாக வெயில் உள்ள இடத்துல தாங்க வைக்கணும். ஒரு மரத்துக்கு கீழெல்லாம் வைக்கும்போது அங்கே வந்து நிழல் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வைக்காதீங்க. நல்ல வெயில் டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி அந்த இடத்துல வைங்க. அப்போ செடிக்கு வந்து நல்ல வெளிச்சம் கிடச்சா தான் மல்லி செடி நல்லாவே பூக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரிம் பண்ணி விடணும். அதாவது அங்கங்கே செடி வருதுன்னா அங்கங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பக்கத்துலேயே முட்டுகள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் வந்து அதை வெட்டி விடுறனால அந்த கிளை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து அடுத்தடுத்த கிளைகள் வந்து உருவாகும். கண்டிப்பாக வெட்டி விடுங்க. அதுக்கப்புறம் தேர்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் இலைகளை பிச்சு விட்ருவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலம் வரத்துக்கு முன்னாடியே மே மாதம் ஏப்ரல் மாதம் வரத்துக்கு முன்னாடியே நல்லா இலையில் உள்ள எல்லா செடியில் உள்ள எல்லா இலைகளையுமே நாங்கள் பிச்சுருவோங்க. இந்த 3 டிப்ஸ் தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணோம். நிறைய பூ பூக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் எவ்வளோ முட்டு விட்ருக்குன்னு. தண்ணியும் அளவாக ஊற்றுங்க. ரொம்பவும் ட்ரை ஆகிற கண்டிஷன்லேயும் விடாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்து ரொம்ப சின்ன பூவாக தான் இருக்கும். தண்ணி நல்லா விடுறப்ப நல்லா முட்டு வந்து நல்லா பெருசாக விடும், காஞ்சியும் போகாது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிளை